இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட பதிவுகள் நான் போட்டிருப்பேன். அதில் எந்த வீடியோட ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி கேட்டிங்கன்னா இந்த ஒரு பதிவு தான். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினார். இன்றைக்கி இந்தியா முழுக்க அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக தன்னுடைய பாயிண்ட்டுக்கு பதில் பாயிண்ட் வைக்க முடியாமல் ஆழமாக தெளிவாக தன்னுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. 1 மணி நேரம் பெரிய ஒரு பாடத்தை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துட்டாங்க. அதாவது நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்தில் தேர்தல்கள் ரொம்ப நியாயமாக நடத்தப்படுது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்குள்ள அந்த மர்மம் இருக்குது. மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு சில வேலைகள் நடக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பீகாரில் நடக்கக்கூடிய சார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால் கான்ஃபிடண்ட்டாக அந்த விஷயத்தை பேச முடியல. இந்த இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களை கான்ஃபிடண்ட்டாக பேச முடியல. தப்பு இருக்கு மாதிரி இருக்குது, தப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்தார், இது தப்பு தான் அப்படிங்கிறத அடித்து பேசினார். அவர் என்ன பண்ணியிருக்காரு? 1 மணி நேரம் என்ன மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. அவருடைய டேட்டா பேஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது. இதற்கு பின்னாடி 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. 7 அடிக்கு பார்த்தீங்கன்னா வாக்காளர் அந்த படிவம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜெராக்ஸ் காப்பி 7 அடிக்கு அடுக்கி வச்சிருக்காரு. ரொம்ப பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கார். இதை பற்றி முழுமையான புரிதலை இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம். நான் இந்த வீடியோட இன்ட்ரோ மட்டும்தான் இங்கே நான் சொல்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தா தான் இதை பற்றி முழுமையான தகவல் கிடைக்கும். அவர் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கார். அதை நான் முழுமையாக பார்த்துருக்கேன். அந்த 1 மணி நேரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவு ரொம்ப எளிமையாக சுருக்கமாக குறைந்த நேரத்தில் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ண ஓட்டம். இதை நான் செய்யலைன்னா என்னுடைய மனசாட்சி என்னை மன்னிக்காது. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டையோ வழக்கமான ஒரு குற்றச்சாட்டையோ முன்வைக்கல. தேர்தலில் தோத்துட்டா தேர்தல் ஆணையம் தப்பு, அந்த ஓட்டுப்பதிவு இயந்திரம் தப்பு அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 10ஓட 11 சம்பவம் நினச்சிங்கன்னா இது கிடையாது. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஊடகங்களை வச்சு அப்படியே மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. வேறு செய்திகளை போட்டு எனக்கு கீழே ஒரு 4-5 பத்திரிகை கிடக்குது. இந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை மட்டும்தான் அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. மற்றவங்களாம் அது ஏதோ கார்னராக போடுற செய்தி மாதிரி கடந்து போகிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசினாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. சரி தம்பி, எனக்கு இதை பற்றி ஒரு கிளாரிட்டியே இல்லை. இவர் வந்து போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லன்னு சொல்கிற, அப்போ இவர் என்ன தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் இந்தியா முழுக்க நடந்த குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வரல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒத்துழைச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். இந்த விஷயத்துக்கே 6 மாதம் ஆயிருக்கு. 7 அடிக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் முழுக்க பேப்பர் ஒர்க் அத்தனை இருக்குது. அதை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ கூட அவர் காமிச்சார். இந்த 7 அடிக்கு இருக்கக்கூடிய பேப்பர் அத்தனையிலுமே ஒர்க் பண்ணி இந்த முறைகேடை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரே ஒரு தொகுதி மட்டும் எடுத்து அந்த ஒரு தொகுதியில் 1,250,000 போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தொகுதியில் 1,00,000 பேர் போலி வாக்காளர்கள் எப்படி சேர்ந்தாங்க? ஒருத்தர் போலி வாக்காளராக சேர்ந்தாவே அது ரொம்ப தப்பு. நம்ம இந்திய ஜனநாயகத்தில் 1,00,000 பேர் ஒரு தொகுதியில் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் கேட்குற பிரதானமான கேள்வி. இது எந்த தொகுதி, எந்த ஏரியாவில், அதை அடுத்த பாயிண்ட் போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு போகிறாரு. அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரோட மத்திய மக்களவை தொகுதியில் நடந்த முறைகேடு தான் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பெங்களூரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்நாடகாவை எடுத்துக்கலாமே, கர்நாடகாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 28 மக்களவை தொகுதியில் கிட்டத்தட்ட 16 மக்களவை தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் காங்கிரஸ் இருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சது 9. இந்த 9 மட்டும் எப்படா நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற டவுட் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. மகாராஷ்டிரா எலெக்ஷன் காலத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு டவுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் முயற்சி பண்ணி இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல வெளியே பேசினாங்க. நிரூபிக்க ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாங்க. ஆதாரத்தை எடுத்து வந்து போட்டார். இதான் யதார்த்தமான விஷயம். ஏன் இந்த இடத்த மட்டும் அவர் டவுட் பண்ணுறான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 33,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அங்கே பிஜேபி ஜெயிக்குது, அங்கே காங்கிரஸ் தோத்து போகுது. இங்கே தான் உங்களுக்கு டவுட் வருது. இந்தியா முழுக்க 25 மக்களவை தொகுதியில் 33,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிக்குது. அப்போ இந்த தொகுதி நம்மளுடைய ஒரு பிரதானமான தொகுதியாக இருக்குது. இந்த தொகுதியில் எப்படி நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தேர்தல் ஆணையத்தை அணுகிறாரு. தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கல. ஸோ அந்த தொகுதியில் ஓட்டு போட்டவங்க லிஸ்ட்டு அத்தனையுமே எடுக்கிறார். எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொன்றா அலசி ஆராயிறாங்க. 6 மாதம் உட்காந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த தொகுதியில் குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும், ஒரு மக்களவை தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டால் 6 சட்டமன்ற தொகுதி வரும், ஒரு எம்பி தொகுதிக்குள்ளே 6 எம்எல்ஏ தொகுதி வரும். இது யதார்த்தமானது. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகாதேவ்புரா தொகுதி அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மட்டும் 1,14,046. இந்த வித்தியாசம் தான் இவங்களுக்கு டவுட் வருது. அப்போ இந்த தொகுதிக்குள்ளே தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க
சேர்ந்துருக்காங்கிறத ஆணித்தனமாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 1,250,000 வாக்காளர்கள் எங்கே சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி முழுமையாக ரிசர்ச் பண்ணுறாங்க. 6 வகையில் பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் வராங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர்களை இவங்க ஒரே ஃபார்மெட்டில் சேர்த்தா டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி 6 ஃபார்மெட்டில் சேர்த்துருக்காங்க. இது கண்டிப்பாக போலியான வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க டேட்டா பேஸ் அத்தனையுமே அவருடைய அந்த யூடியூப் சேனலில் இருக்குது. முடிஞ்சளவு இந்த வீடியோவில் நான் எல்லா இடத்துலையுமே என்னால் முடிஞ்சளவு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 11,965 பேர் போலி வாக்காளர்கள். இவங்களுக்கும் இந்த தொகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு வெவ்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்குரிமை இருக்குது. இப்போ இருக்கிறவங்க இந்த தொகுதிக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது இவருடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறான முகவரி, அதாவது ஒரு வாக்காளர் கீழே ஒரு முகவரி இருக்குது. அந்த முகவரியில் போய் அவரை தேடினா அங்கே அவர் இருக்க மாட்டார். ஒருத்தர் ஏதோ வீடு மாறி போயிட்டாரு. இந்த எலெக்ஷனுக்கு 6 மாதம் தான் கேப்பாக இருக்குது, ரொம்ப நாள்லாம் ஆகலை. 6 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், 10 வருஷம் முன்னாடி இருந்தார்னா நமக்கு டவுட் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்காளரோட முகவரி வச்சு செக் பண்ணும்போது 40,004 பேர் போலி முகவரியில் இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் போய் பார்த்தா அங்கே அவங்க இல்லை. மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முகவரியில் பார்த்தீங்கன்னா 10,452 பேர் இருக்காங்க ஒரே முகவரியில். அதாவது வீட்டு எண் 0 இருக்கும், அங்கே போனால் ஒரு 50 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டு எண் ஒரு முகவரிக்குள்ளே எப்படி இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரதானமான டவுட்டாக இருக்குது. இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா புகைப்படத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வேறு சில புகைப்படங்கள் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,132 பேர் இருக்காங்க. படிவம் 6 அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. 18 வயசு பூர்த்தியான புதிய வாக்காளர்கள் இந்த படிவத்தின் மூலமாக தான் நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஆனால் அந்த படிவம் 6ங்கிறது இங்கே மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு. 70 வயசு இருக்கிறவங்க படிவம் 6 பயன்படுத்தி இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பேர் முதற்கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க சுகுணா ராணி அப்படிங்கிறது அவங்களோட பேர். இவங்களுக்கு 70 வயசு ஆகுது. இவங்க இந்திய ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓட்டர் லிஸ்ட்டில், அதாவது படிவம் 6ன்னு சொல்லி புதிய வாக்காளர் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 33,692 பேர் பார்த்தீங்கன்னா படிவம் 6 பயன்படுத்தி உள்ளே வந்திருக்காங்க. 20 வயசுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. வயசானவங்க பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா இந்த படிவத்தை பயன்படுத்தி கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு இந்த 1,00,000 போலி வாக்காளர்கள் இந்த ஒரு தொகுதியில் நாங்கள் 33,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனோம். ஆனால் அந்த 33,000 வாக்கை தாண்டி 1,00,000 பேரை போலியாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே ஆதாரத்தை காமிக்கிறார். அதாவது நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரே முகவரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அதிக பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டு எண் 35 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீட்டு எண் 35ல் இந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு எண் 35 அப்படிங்கிற விஷயத்தில் சேர்த்துருக்காங்க. சரி, அந்த வீட்டு எண் 35 எங்கே இருக்கோ அதை போய் பார்க்கலான்னா அது ஒரே ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீடு. அந்த ஒரு ரூம் இருக்கிற வீட்டில் எப்படி 80 வாக்காளர்கள் இருப்பாங்க? இதுதான் இவங்களுக்கு பிரதானமான டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே முகவரியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நபர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக வீட்டு எண் 791 இருக்கு. இதில் 46 பேர் இருக்காங்க. இதுவும் ஒரே ஒரு வீடு இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். இதில் எப்படிப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மது ஆலை அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த மது ஆலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அது உள்ள முகவரி கொடுத்து அது உள்ள ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு மது ஆலைக்குள்ளே எப்படி வாக்காளர்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற டவுட் இவங்களுக்கு பிரதானமாக வருது. இந்த மாதிரி ஒரு முகவரியில் ஃபோர்ஜரி பண்ணுறது, படிவம் 6 பயன்படுத்தி கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணுறது, ஃபோட்டோஸில் ஒரு ஏன்னா ரெட்டை குடியுரிமை இருந்தால் ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் பண்ணுறது. சில இடத்துல ஃபோட்டோ தெளிவாக இல்லை, இருக்கிற ஃபோட்டோவும் அதே நேரத்தில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, அந்த முகம் மட்டும் பெர்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 4,000 பேர் ஃபோட்டோக்குள்ளேயே உங்களுக்கு டவுட் வருது. ஸோ இந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் ராகுல் காந்தி பண்ண ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆய்வை தான் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதற்கு ஏன் 6 மாதம் ஆனிச்சுன்னா எல்லாமே பேப்பர் ஒர்க்கில் உட்காந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணவே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் 10/11 அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல. ஏன்னா இவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பல்வேறு விதமான ஆதாரங்களை காமிச்சு தன்னுடைய ஆதங்கத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயமானது இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு தொகுதிக்குள்ள ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடிக்கும் போதே 1,00,000 போலி வாக்காளர் இருந்தால் அப்போ இந்தியா முழுக்க நடந்த 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படிப்பட்டதாக நடந்திருக்கும்? பிஜேபி குறைந்த பெரும்பான்மையோட தான் இப்போ அதிகாரத்தில் இருக்காங்க. அதுவும் தனிப்பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி பலத்தோடு தான் அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ உண்மைக்குமே பிஜேபிக்கு ஓட் போட்ட மக்கள் எத்தனை % பீப்புள் இருப்பாங்க? அப்போ அந்த போலி வாக்காளர் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. ஒரு தொகுதிக்குள்ளே 1,00,000 பேரை போலியாக சேர்த்துருக்காங்க. அப்போ இந்தியா முழுக்க கணக்கு பண்ணால்
இதுதான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இங்கே பீகாரில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பெருசாக சந்தேகப்படுறது மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா, தேர்தல் அப்படிங்கிறத நியாயமாக நடத்தணும். நான் சரியானவன் நீ தப்பானவங்கிறது எலெக்ஷன் மூலமாக தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அந்த எலெக்ஷனுக்குள்ளே விளாண்டிங்கன்னா எங்கே போய் சொல்லி எழுகிறது? மக்களோட நம்பிக்கை பெறாமல் போலி வாக்காளர் மூலமாக இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கா அப்படிங்கிறது ராகுல் காந்தி கேட்குற பிரதானமான கேள்வியாக இருக்குது. ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். உண்மையான வாக்காளர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஃபோர்ஜரிலாம் நடந்துச்சுன்னா நம்ம எங்கே போய் சொல்லி அழுகிறதுன்னு நமக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் பண்ண இந்த குற்றச்சாட்டு மிக முக்கியமானது, மிக பிரதானமானது அப்படிங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ இதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் பிரதர் இதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னு. இதை பற்றி புரிஞ்சுக்கவே எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்களுக்கு அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி தொடர்ச்சியாக உரையாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணார்ல, ஏதோ டக்குன்னு பொங்கி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்ல, 10ஓட 11 கடந்து போகிறாங்களா, எதுவுமே செய்யலையா? சைன் பண்ணி கொடுக்கணுமா? இவ்வளோ பெரிய ஆதாரத்தை பொது வெளியில் வச்சிருக்காரு, இதில் என்ன சைன் பண்ணணும் சைன் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரில. என்னுடைய ஆதாரத்தை நீங்கள் பத்திரமா வச்சுங்க, இதுதான் ஆதாரம், இதை வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணி நான் பண்ணது போலிங்கிறத கண்டுபிடிங்க. நான் என்கிட்ட இருந்த ஆதாரம் அடிப்படையில் நான் பண்ணது சரி தப்புன்னு சொல்லலை, உங்கள்கிட்ட இருந்த ஆதாரம் அடிப்படையில் தான் நான் அந்த விஷயத்தை நிரூபிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் சவால் விட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையம் கள்ள மௌனம் சாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.